பல்லு வந்து தமிழ்னு போட்டுருக்க அழகா இருக்கே, பரவாயில்ல. துபாயில தமிழா? சூப்பருங்க. உங்க பேர் என்னங்க? என்னோட பேர் சம்பத். சரிங்க. நான் அரியலூர் மாவட்டம். அரியலூர் மாவட்டமா? சரிங்க. துபாயில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம்? துபாயில பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிக்குங்க. சூப்பர் சூப்பருங்க. வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. சூப்பர் சூப்பருங்க. இப்ப என்னங்க இந்த பக்கம் பார்க்குக்கு வந்திருக்கேன். நான் திடீர்னு திருவள்ளுவரும் தமிழும் போட்டுருக்கோமே, ஓடியாந்து கேட்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. இது வந்து இப்போ எங்களோட குரூப், அதாவது பச்சை மண்ணு பாசறைங்கிற குரூப்ல இருந்து ஒருத்தவங்களுக்கு கல்யாண நாள். அதுக்காக இங்க அதை செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். எல்லாம் வந்திருக்காங்க. அதுக்காக இங்க வந்துருக்கோம். வாழ்த்துக்களுங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ் டிஷர்ட் போட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே, பை. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த ஊர்? பெரம்பலூர். நான் தஞ்சாவூர் மாவட்டம். ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷம் ஆகுது? நான் 10 வருஷம் ஆகுது. சரிண்ணா. இப்போ லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஓகே, நாங்கள் பார்க்க சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளோ தூரம் வந்துருக்கீங்க பார்க்கு? இங்கே ஒரு பச்சை மண் பாசன ஒரு அப்படியே அதில் ஒருத்தவங்களுக்கு வந்து திருமண நாள் கொண்டாடுறாங்க. அதுக்காண்டி வந்துருக்கோம். உங்களை சந்திச்சல ரொம்ப ரொம்ப அவங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நன்றிண்ணா. நல்லா இருக்கீங்களா? எப்படிங்கக்கா போகுது துபாயில? வேலையெல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்கக்கா. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? சரிங்கக்கா. எனக்கு உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அக்கா மாதிரியே இருக்கீங்களா? அதனாலதான். தங்கச்சி மாதிரியே தான் இருக்கேன். சரிங்கக்கா. அப்புறம் இங்க என்னக்கா பார்க்கல? எங்க அண்ணனுக்கு கல்யாண நாள் வந்திருக்கு. சூப்பர். வாழ்த்துக்கள்க்கா. அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். எல்லாரும் வந்து. சரிங்கக்கா. ஓகேக்கா. ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசினது. சரிங்களா? அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. வேலையெல்லாம் எப்படிக்கா போயிட்டு இருக்குது? நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு? சூப்பருங்க. நான் நல்லா போயிட்டு இருக்கிறேங்க. நல்லா வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கிறேன். எப்படி துபாய் நல்லா என்ஜாய் பண்றீங்களா? ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன். சரிங்கக்கா. அப்புறம் உங்களை பார்த்து ஓடியாந்தேன் பேசணுமேன்னு சொல்லிட்டு. நீங்க அழகா பேசுறீங்க. நான் என்ன பார்க்கல. இல்ல, கல்யாண ப்ரோகிராம் ஒண்ணு இருக்குது. சரி, அதான் பர்த்டே. சொல்லுங்க அக்கா. உங்களுக்கு துபாயில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னக்கா? எனக்கு துபாயில வந்து இப்போ பெண்களுக்கு ரொம்ப சொல்லுங்க. பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இருக்கு. சூப்பர்க்கா. சூப்பர் சூப்பர். எப்பனாலும் எங்கனாலும் போயிட்டு வரலாம். ஆமா ஆமா ஆமாங்கக்கா. துபாய். ஆமா, நானும் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. சூப்பர்க்கா. 20 வருஷம் ஆச்சா? ஹேட்ஸ்அப்க்கா. சூப்பர் சூப்பர். நீங்க நல்ல உழைப்பாளின்னு நல்லாவே தெரிஞ்சு உங்க பேச்சிலேயோ. வாழ்த்துக்கள். வாழ்க. அக்கா வணக்கம்க்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்க்கா. துபாய் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன விசேஷமா வந்திருக்கீங்க? கல்யாண நாள் வந்திருக்குதுங்க. பச்சைமண் பாசறையில இருந்து. யாருக்கா? பச்சைமண் பாசறையில இருந்து? அதாவது பச்சைமண் பாசறையே ஒரு குரூப் இருக்குது. அங்க இருந்து கருணாநிதி அண்ணா அவருக்கு ஒருத்தருக்கு கல்யாண நாள் வந்திருக்குது. அவருக்காக நாங்க. மத்தபடி இங்க துபாயில வந்து நல்லா தானே இருக்கிறீங்க? சூப்பரா இருக்குங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. ஹாய்ப்பா, வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். துபாய் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நான் துபாய் வந்து இப்ப 2019 வந்து 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷம் ஆச்சா? ஆமா. சூப்பரா போயிட்டு இருக்குதுங்க. எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீங்க பார்க்கல, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். இங்க ஒரு பச்சைமண் பாசறைன்ற குரூப் இருக்குது. அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நானும் அதுல தான் இருக்கிறேன். அப்படியா? கருணாநிதி அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன், ஆனிவர்சரி ஃபங்க்ஷன், அதுக்காக அட்டெண்ட் பண்ணுவேன். நானும் அதுக்காக தான் வந்திருக்கேன். துபாய் சேஃபஸ்ட் சிட்டி. இங்க பாரதியார் கண்ட புதுமை பெண்ணுங்கிறது இந்த துபாயில தாங்க நடைபெறுது. உண்மையாலுமே நாங்க நைட்டு 1 மணிக்கு கூட எவ்வளவு நகை வேணாலும் போட்டுட்டு துபாயில ஜாலியா போயிட்டு வரலாங்க. தூங்கா நகரம் மதுரை எப்படியோ அது மாதிரி தூங்கா நகரம் அபுதாபி, துபாய், எமிரேட்ஸ் நம்ம துபாய். ஐ லவ் துபாய். ஆமாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த பச்சைமண் பாசறைக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையா இருக்கு துபாய்.